श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदे रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतसतितराणतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नवभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे अन्तिमङ्गलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे श्रीपराशरभट्टरुடைய ஸ்ரீரங்கராஜஸ்தவம் உத்தரசதகம். அதில் இன்றைய தினம் 51வது ஸ்லோகம் அனுபவிக்கப் போகிறோம். ரொம்ப ஆச்சரியமான பரத்வ நிர்ணயம் ஸ்லோகம். மத்தியே விரிஞ்ச கிரிஷம் பிரதமாவதாரः தத்சாம்யதஸ்தகயிதும் தவ சேத் ஸ்வரூபம் கிம் தே பரத்வ விபுஷைனி கிம் தே பரத்வ பிஷைனிரிஹ ரங்கதாமன் सत्वप्रवर्तन कृपा परिपालनाद्यैः मध्ये विरिञ्च गिरिशं प्रथमावतारः तत्साम्यतस्तगयितुं तव चेत् स्वरूपं किं ते परत्वपिशुनैरिहरङ्गधामन् सत्वप्रवर्तन कृपा परिपालनाद्यैः. ரங்கதாமன் ஸ்ரீ ரங்கநாதனே, திருவரங்கனே, பிரம்மனுக்கும் ருத்ரனுக்கும் இடையே விஷ்ணு என்னும்படியாக உனது முதன்மையாக உள்ள திரு அவதாரத்தின் மூலம் அவர்களுடன் நான்முகன் சிவன் இவர்களுடன் தானும் ஒன்று என காண்பித்து கொள்வது போல ஒரு பாவனை செய்து, ஒரு ஜாடை செய்து உன்னுடைய பரத்வ ரூபத்தை மறைத்து கொண்டாய். என்றாலும் அப்படி மறைச்சிருந்தாலும் உன்னுடைய பரத்வத்தை, உன்னுடைய அந்த சுப்ரீம் லார்ட்ஷிப், அதை அனைவருக்கும் காண்பித்து கொடுக்கும்படியான வேத சாஸ்திரங்களை காப்பாற்றுதல், கருணை கொண்டு அனைவரையும் ரட்சித்தல் முதலான செயல்களால் என்ன பயன்? நீ அப்படி மறைச்சுண்ட இருந்தாலும் இந்த வேத சாஸ்திரங்களை காத்தாய், கருணை கொண்டு அனைவரையும் ரட்சிக்கிறாய். அதுவே உன்னுடைய பரத்வத்தை நிரூபிக்கிறதே. ஸோ பிரம்மன் சிவன் முதலானோர் நடுவே விஷ்ணு என்று எம்பெருமான் அவதரித்தான், தன்னை காட்டிக்கொண்டான். இதை நினைச்சுண்டு பலரும் இவர்கள் மூவரும் ஒன்று சமம் என்றெல்லாம் மயங்கச் செய்தான், அவர்கள் மயக்கும்படி செய்தான். இப்படியாக தனது மேன்மையை இவன் மறைக்க நினைத்தாலும் அனைவரையும் காக்கும் செயல்கள், காக்கும் இயல்பினன் கண்ணபெருமான். இப்படியாக தனது மேன்மையை இவன் மறைக்க நினைத்தாலும் அனைவரையும் காக்கும் செயல்கள் போன்ற இவனது மேன்மையான செயல்பாடுகள், திவ்ய சேஷ்டிதங்கள் இவனை காட்டி கொடுத்து விடுகின்றனவே. முழுக்க நனைந்தவன் முக்காடு போட்டால் போல தனது மேன்மைகளை மறைக்காமல் இவன் இருந்து விட்டான். வெளியில் தெரியாது. முழு பூசணிக்காய் எப்படி சோற்றில் மறைக்க முடியும்? பரத்வங்கிறது அப்பட்டமாக வெளியில் தெரிகிறது, ஸ்பஷ்டமாக என்று தெரிவிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். அதை மறைக்கவே முடியாது. நீ பரத்வம் தான். ரங்கதாமன் ஸ்ரீ ரங்கநாதரே, மத்தியே விரிஞ்ச கிரிஷம், பிரம்ம ருத்ரர்களின் நடுவே தவ தேவரீருடைய பிரதம அவதாரக, முதலில் எல்லாராலும் எண்ணப்படும் அவதாரமானது. தத் சாமியதக, அந்த பிரம்மருத்ரர்களுக்கு சமமாக நானும் இருக்கிறேன் என்ற ஒற்றுமையை காட்டி, ஸ்வரூபம், தேவரீருடைய மிக உயர்ந்த பரமாத்ம ஸ்வரூபத்தை, பரத்வத்தை ஸ்தகயித்தும் சேத், மறைத்து கொள்வதற்காக என்றால், அப்படி நீங்கள்
காட்டிக்கொண்டது பரத்வத்தை மறைத்து கொள்வதற்காக என்றால் தே தேவரீருடைய பரத்வபிஷுனைகி பரமாத்மா இவரே என்பதை சூச்சிப்பிக்கின்றதான தெரிவிக்கிறதான சத்வ பிரவர்த்தன சத்வகுணத்தை வளரச் செய்யும் வேதோபதேசம் என்ன? கிருபா பரிபாலன கருணையால் யாவரையும் பரிபாலிப்பதென்ன, ரட்சிப்பதென்ன, காப்பாற்றுவதென்ன, ஆத்யைகி இது முதலான செயல்களால் லீலைகளால் ஆச்சரியமான விஷயங்களால் இக கிம் இங்கு என்ன பயன் அப்படின்னா சுவாமி தெரிவிப்பது நீ பரத்வத்தை மறைச்சிக்க முடியாதுன்றார். எம்பெருமான் பிரம்மருத்ரர்களுக்கு நடுவே ஒரு அவதாரம் செய்தருளின காரணத்தை கொண்டு அவனை அந்த பிரம்மருத்ரர்களோடு ஒக்க நினைத்துவிட முடியாது. தனது சௌலபியத்தை காண்பிப்பதற்காக அப்படி ஒரு அவதாரம் செய்தார். பட் வேதோபதேசம் என்ன, யோகோபதேசம் என்ன, கிருப்பையாலே ரட்சிப்பது என்ன, இவை முதலிய அவனது சரித்திரங்களை நோக்குங்கால் எந்த காரணத்தை கொண்டும் அவனது பரத்வத்தை மறைக்கவே முடியாது என்று ஆச்சரியமாக அனுபவிக்கிறார் சுவாமி. ஜகத்தை ஒருபோது சிருஷ்டிப்பவரும் பகவத் ஆக்ஞையா ஒருபோது ஜகத்தை அழிப்பவருமான பிரம்மருத்ராதிகள், சிருஷ்டிப்பவர் பிரம்மா, அதுவும் பகவத் ஆக்ஞையா, அவர் அந்தர்யாமியாக இருந்து பண்ணுறார். அழிப்பவர் ருத்ரன், அதுவும் பகவத் ஆக்ஞையா, அவர் அந்தர்யாமியாக இருந்தார் பண்ணார். இந்த பிரம்மருத்ராதிகளுக்கு நடுவே தேவரீர் விஷ்ணு என்று ஒரு அவதாரம் மேற்கொண்டது எதற்காக? நானும் அவர்களை போன்றவனே என்று உலகினருக்கு காட்ட திருவுள்ளத்தால் என்றால் அது நேராக அது சரியில்லை. ஏன்னா மகான் பிரபுர்வை புருஷ சத்வஸ்யைஷ பிரவர்த்தக என்று தேவரீரே சத்வகுண பிரவர்த்தகர். மகான் பிரபுர்வை புருஷ சத்வஸ்யைஷ பிரவர்த்தகான் தேவரீரே சத்வகுணத்தை பரப்புபவர், சாத்விகர்களால் ஆசிரயிக்கத்தக்கவர், மோட்சம் தருபவர், மோட்ச பிரதாதா என்பன போன்ற வேத வாக்கியங்கள் தேவரீரே பரம்பொருள் என்பதை சூச்சனம் பண்ணி தெரிவிக்கிறது. தேவரீர் நிலையை விளக்கிவிடுகிறது. மேலும் பிரம்மாவுக்கு வேதாபகாராதிகள், வேதம் களவுபட்டு போனதும் மது கைடபர்களால் தொல்லை வந்ததும் தேவரீர் தானே போய் ரட்சித்தீர், வந்து காத்தருளினீர், பிரம்மனுக்கு மறுபடியும் சொல்லி கொடுத்தீர், வேதோபதேசம் பண்ணீர். பிண்டியார் மண்டையேந்தி பிறர்மனை திருநந்துண்ணும் முண்டியான் சாபம் தீர்த்த ஒருவனோர் உலகமேத்தும் கண்டியூர் அரங்கம் மெய்யம் கச்சி பேர் மல்லை என்று நம்மாழ்வார் காட்டியபடி பிண்டியார் மண்டை ஏந்தி பிறர் மனை திரி தந்து உண்ணும் உண்டியான் சாபம் தீர்த்த ஒருவன். ஆழ்வார் காட்டியபடி சிவனுக்கு ஏற்பட்ட குரு பாதகம், குருவான தகப்பனாரின் தலையை கிள்ளியதால் ஏற்பட்ட மகாபச்சாரம். அந்த குரு பாதகம் நீங்க அது போவதற்கு நீரென்றோ வழிவகுத்தீர். இவற்றெல்லாம் தேவரீர் பரம்பொருள் என்று தானே கிட்டுமே, இதுவும் ஒரு லீலையேதான். பிரம்மே சமத்ய கணனா கணனாகபங்க்தௌ இந்திரானுஜன்வத் இந்திரானுஜத்வமதிதே ஸ்தனயத்வயோகாத் இக்ஷ்வாகுவம்ச யதுவம்ச ஜனிஷ்சஹந்த ஸ்லாக்யான்யமூனி அனுபமஸ்ய பரஸ்ய பும்சஹ. 15வது ஸ்லோகத்தில் குரத்தாழ்வான் அதிமானுஷஸ்தவத்தில் தெரிவிக்கிறார் இதே விஷயத்தை. பிரம்மே சமத்ய கணனா கணனார்க்க பங்க்தௌ இந்திரானுஜன்வம் அதிதே ஸ்தனயத்வயோகாத் இக்ஷ்வாகுவம்ச யதுவம்ச ஜனிஷ்சஹந்த ஸ்லாக்யான்யமூனி அனுபமஸ்ய பரஸ்ய பும்சக. ரொம்ப அழகாக இந்த விஷயத்தை தெரிவிக்கிறார். சௌலபியமாக இவர்கள் மூவரில் ஒருவராக நீர் நின்றாலும் பரத்வம் நீர்தான். வேதாந்த தேசிகனும் வரதராஜ பஞ்சாசத்தில் மத்தியே விரிஞ்சி இதே விஷயத்தை எடுக்கிறார். மத்தியே விரிஞ்சி சிவயோர் விகிதாவதாரா கியாதோஸ்ரீ தத் சமதயா ததிதம் ந சித்திரம் மாயாவசேன மகராதி ஷரீரினம் துவாம் தானேவ பஷ்யதி கரீஷ யதேஷ லோகா
இந்த 2 ஸ்லோகமும் இங்கே அனுசந்தானம் பண்ணணும். அனுசந்தேயம். எம்பெருமான் எவ்வழியை ஆசிரயித்து முயன்றாலும் அவனே பரமாத்மா என்பதை மறைக்கவோ மறுக்கவோ முடியாது என்பது இங்கு தாத்பரியம். சுவாமி நம்மாழ்வாரும் இதை ரொம்ப அழகாக, ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதுமில்லா அன்று நான்முகன் தன்னோடு தேவருலகோடு உயிர் படைத்தான், குன்றம் போல் மணிமாட நீடு திருக்குறுகோர் அதனுள் நின்ற ஆதிப்பிரான் நிற்க மற்றைய தெய்வம் நாடுகிறே. முதலில் பிரளய காலத்தில் இது ஒன்றுமில்லை, மேல் உலகமில்லை, பூ உலகமில்லை, ஆகாச உலகமில்லை, இல்லாத அது இப்படி பெயர் உருவம் பிரிவு அற்ற பொருளின் ஆத்மாவான பிரம்மமானது சதாக ஆவேன், சத் ஆக ஆவேன், நாம ரூப பிரிவு பெற்றவனாக ஆவேன் என்று சங்கல்பம் செய்தது. அழகனே, இந்த உலகம் படைப்புக்கு முன்பு சத் ஆக இருந்தது, பிரம்மமாக இருந்தது. இந்த பிரபஞ்சம் முதலில் ஒன்றாக பிரம்மமாக இருந்தது. இந்த பிரபஞ்சம் முதலில் ஒன்றாகவே ஆத்மாவாக இருந்தது. நாராயணன் ஒருவனே இருந்தான். பிரம்மா இல்லை, சிவன் இல்லை, இந்த விண்ணும் மண்ணும் இல்லை, நட்சத்திரங்கள் இல்லை. எதிலிருந்து இந்த பொருள்கள் உண்டானதவோ, உண்டானவை எதால் நிலைக்கின்றனவோ, எதனிடம் சேர்ந்து லயமடைகின்றனவோ அதனை அறிந்து கொள், அதுதான் பிரம்மம். இதெல்லாம் தெரிவிக்கிறார். யதோ வா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்த்யபிஷம் விஷந்தி தத் விஜிக்ஞாசஸ்வா தத் பிரம்மேதி. இப்படிலாம் சோகாமயதா பகுஸ்யாம் பிரஜா ஏயேதி. அந்த பிரம்மம் நான் பலவாக ஆவேன், உண்டாவேன் என்று சங்கல்பம் செய்தது. அதாவது யோ பிரம்மணாம் விததாதி பூர்வம், யார் முதலில் பிரம்மாவை படைத்தானோ, விரூபாட்சாய தந்தாம்ஜயே பிரம்மணः புத்திராய ஜேஷ்டாய ஸ்ரேஷ்டாய, பிரம்மத்தின் அல்லது நான்முகனின் புத்திரனும் மூத்தவனும் உயர்ந்தவனும் மாறுகண் உடையவனும் ஆன சிவனுக்கு சர்வாணி ரூபாணி விசித்ய தீரஹ நாமானி கிருத்வா விவதன்யதாஸ்தே. சர்வஜனானவன், எல்லா உருவங்களையும் படைத்து பெயரும் வகுத்து சொல்பவனாக இருக்கிறான். இப்படி ஸ்ருதி வாக்கியம் தெரிவிக்கிறது. நமே விது சுரகணாக பிரபவம்ன மகர்ஷயக அகமாதிரிகி தேவானாம் பிரம்ம ரிஷீனாம் ச சர்வசகான்னு. என்னுடைய பிரபாவத்தை தேவகணங்கள் அறியவில்லை, மகர்ஷிகள் அறியவில்லை. நான் தான் தேவர்களுக்கும் பிரம்ம ரிஷிகளுக்கும் காரணமானவன், நீயே தெரிவிக்கிறாய். இப்படி ஆச்சரியமா சப்ரம்மா சசிவசேந்திர சோக்ஷர பரமஸ்வராட். அவனே பிரம்மா, அவனே சிவன், அவனே இந்திரன், அவனே அக்ஷரனான பரமன் சுதந்திரன். இதெல்லாம் அவன் அந்தர்யாமியாய் எல்லாராகவும் ஆகினான். நாராயண பரம் பிரம்ம தத்துவம் நாராயண பரஹ நாராயண பரோ ஜோதிர் ஆத்மா நாராயண பரஹ. நாராயணன் தான் பரபிரம்மம், நாராயணன் தான் பரதத்துவம், நாராயணன் பரஜோதி, நாராயணன் பரமாத்மா. எச்ச கிஞ்சித் ஜகத்யஸ்மின் திருஷ்யதே ஸ்ரூயதேபி வா அந்தர்பகிச்ச தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதः. இந்த உலகில் எது காணப்படுகிறதோ, இந்த உலகில் எது காணப்படுகிறதோ கேட்கப்படுகிறதோ அதன் உள்ளிலும் வெளியிலும் நாராயணனே பரவியுள்ளார். இப்படி ஆச்சரியமாக இருக்கும்போது என்ன பயன்? பரத்துவம் நீர்தான் என்று தெளிவாக தெரிகிறது என்கிறார் ஸ்ரீ பட்டர். அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.